வெல்கம் டு அம்மு ஹோம் ஃபுட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? காலிஃப்ளவர் பகோடா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் சுத்தண்ணியை வச்சுக்கோங்க. அதில் காலிஃப்ளவரை சுத்தம் செய்து வச்ச காலிஃப்ளவரை அதில் போட்டுக்குங்க. அதில் பூச்சிகள் இருந்தால் சாவு, அதனால தான் நம்ம வெந்நீரில் போடுறோம். அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அது எடுத்து வச்சது இன்னொரு பாத்திரத்தில் போட்டுட்டு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3/4 கப் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் 65 மசாலா, தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. நம்மளுக்கு தேவைக்கேற்ப கேசரி பவுடரை போட்டுக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. தண்ணி தெளித்து பிசையுங்க. அப்படியே ஊற்றக்கூடாது, நம்ம தெளித்து தான் பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்தமாரி வந்தவுடனே இந்தமாரி பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும் காலிஃப்ளவரை. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயை பற்ற வச்சு எண்ணெயே ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா காய்ந்ததும் காலிஃப்ளவரை இதுமாரி மேலே போட்டவுடனே மேலே வர மாதிரி இருந்தாலும் எண்ணெய் காஞ்சதுன்னு அர்த்தம். நம்ம ஒன்று ஒன்றா இப்போ போட்டுக்கலாம். நல்லா திருப்பி இந்த பக்கம் திருப்பி விட்டுக்குங்க. நல்லா செவந்தவுடன் அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. தேங்க்யூ.